உங்களுக்கு கழுத்துல இருந்து ஷோல்டர் வரைக்கும் வலி வந்து கை வரைக்கும் வலி அதிகமா பரவலா இருக்கு, கை வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வலி இருக்கு, கை வந்து மதமதப்பா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோல வர எக்ஸசைஸ் வந்து முக்கியமா உங்களுக்கு தான். ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறோம்னா, கழுத்துல டிஸ்க் வந்து ஹெர்னியேஷனோ இல்ல ப்ரொலாப்ஸோ ஆனா எந்த மாதிரி வலி இருக்கும், அதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணி நம்ம சீக்கிரம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான். இப்போ கழுத்துல வந்து C5, C6, C7 அப்படிங்கிற வெர்டிபிரல் பாடிக்கு நடுவில் வர டிஸ்க் வந்து கிழிஞ்சு வெளியே வந்து நரம்பு அழுத்தப்பட்டிருந்தா நமக்கு வந்து வலி எப்படி இருக்கும்னா, எல்லாருக்குமே வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் வரும். ஷோல்டர் பிளேடு வரைக்கும் வந்து முன் செஸ்ட் வரைக்கும் கூட கொஞ்சம் வந்து, அதுக்கப்புறம் கை வரைக்கும் ஃபுல்லாக வலி பரவலாக வந்து கை விரல்கள் வரைக்கும் வரும். கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி வலி வந்து ரொம்ப விறுவிறுன்னு இருக்கும். நிறையா பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா கை மதமதப்பும் இருக்கும். இதிலே வந்து இந்த டிஸ்க் வந்து எக்ஸ்ட்ரூஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷனை வந்து ரொம்ப அசால்ட்டாக விடக்கூடாது. அந்த எக்ஸ்ட்ரூஷன் ஸ்டேஜ் வந்து அடுத்த கட்டமாக அந்த ஸ்பைனல் கார்டு லெவல் வரைக்கும் போய் ஸ்பைனல் கார்டை கம்ப்ரெஷன் பண்ணிச்சுன்னா மைலோபதி அப்படிங்கிற கண்டிஷன், மைலோ மலேசியா அப்படிங்கிற கண்டிஷன் வந்து வரும். செர்விக்கல் மைலோ மலேசியா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை வந்து விரல்கள் எல்லாமே வந்து செயல் குறையும், கை வீக்னஸ் ஆகும், கால் நட வந்து தடுமாற்றமாக இருக்கும், காலே வந்து இப்படி டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரியான கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கிறப்போ நம்ம வந்து பேசிக்காக சிம்பிளான எக்ஸசைஸ் மூலியமாகவே இதில் வந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிற பற்றி இதில் சில எக்ஸசைஸ் வந்து சொல்கிறேன். கழுத்தில் C5, C6, C6, C7 டிஸ்கில் நரம்பு அழுத்தத்தினால ஏற்பட்டிருக்க வலி வந்து கழுத்துலேருந்து தோள்பட்டைக்கு வந்து கை வரைக்கும் வந்து கை மதமதப்பு இருக்கும், கை எரிச்சலும் இருக்கும். அது குறையிறதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படின்னா, உட்காந்துட்டு முதல்ல வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். கூன் போட்ட மாதிரி உட்காரக்கூடாது, கூன் போட்ட மாதிரி நிற்கக்கூடாது. முதல்ல நம்மளோட பாஸ்டர் கரெக்டாக இருக்கணும். அதனால ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு தாடையை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பின்னாடி தள்ளணும், ரிலீஸ் பண்ணணும். இது வந்து சின் டக்குன்னு சொல்லுவோம். இது போல் மெதுவாக செய்யணும். ரொம்ப வலி அதிகமாக ஆகுது அப்படின்னா வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க, அதிகமாக செய்ய வேண்டாம். இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 6 டைம்ஸ் a day வந்து செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால வலி வந்து கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து ஷோல்டருக்கு வந்து, அதுக்கப்புறம் கழுத்துக்கு மட்டும் சென்ட்ரலைஸ்டா வந்து நிற்கும். உட்காந்துட்டு வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியல, உட்காந்தாலே வந்து கை வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி விறுவிறுன்னு அதிகமா வருது அப்படின்னா படுத்துட்டு கூட இது செய்யலாம். எப்படின்னா, படுத்துட்டு ஒரு சின்ன பெட்ஷீட்டை வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு தலையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே போல தாடையை வந்து சின்டக் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுவும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை பெட்ஷீட்டே வைக்காமல் கூட பண்ணலாம். இது இல்லாமலே பெட்ஷீட்டே இல்லாமலே வந்து இந்த சின்டக் எக்ஸசைஸ் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து மெதுவாக பண்ணுங்க. வலி அதிகமாக இருக்குதுன்னா பண்ணாதீங்க, வலி குறையுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இதோட ஸ்பீடை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10 ரிப்பீட்டேஷன்ஸ் 6 டைம்ஸ் a day வந்து பண்ணலாம். இந்த சின்டக் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கை வரைக்கும் வந்த வலி வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வலி அதிகமாக ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் எக்ஸசைஸ் எப்படின்னா, அதே போல தான் உட்காந்துட்டு சின்டக் பண்ணிட்டு எந்த பக்கம் வலி இருக்கோ அந்த பக்கம் மெதுவாக சாயணும். சப்போஸ் இந்த பக்கம் தான் கை வரைக்கும் வலி பரவலாக இருக்குன்னா அந்த பக்கம் சாஞ்சிட்டு நிமிரணும். அதுக்கப்புறம் சின்டக் பண்ணி இந்த பக்கமும் சாயணும், வலி இல்லாத கை பக்கமும் சாஞ்சு நியூட்ரல் பொசிஷனுக்கு வரணும். இதே போல ரிப்பீட் வந்து ஒரு சைடும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே வந்து ஒரு 6 டைம்ஸ் வந்து செய்யலாம். 10 ரிப்பீட்டேஷன் வந்து செய்யலாம். இந்த கழுத்து நரம்பு அழுத்த வலிக்கு வந்து குனியர் ஆக்டிவிட்டி வந்து பண்ணக்கூடாது. கழுத்து வந்து குனியர் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. கழுத்து நல்லா எக்ஸ்டென்ஷன் பண்ற ஆக்டிவிட்டி பண்றப்போ இந்த நரம்பு அழுத்தம் நல்லா ஃப்ரீ ஆகும், வலி குறையும், கை மதமதப்பும் குறையும். இதுக்கு சிம்பிளா வந்து ஒரு சின்ன டவல் வச்சுக்கோங்க. டவல் வச்சுட்டு இது போல உட்காந்துட்டு நல்லா கழுத்துக்கிட்ட நல்லா சப்போர்ட்டா டவல் ஃபோல்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு தலையை நல்லா பின்னாடி சாயுங்க. எந்த அளவு சாய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு சாயுங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ். உங்களால் ஃபுல்லாக சாய்க்க முடியல அப்படின்னா மீடியமாக கூட சாய்ச்சிக்கோங்க. வலி பொறுக்கிற அளவு எந்த அளவு சாய முடியுதோ சாய்ஞ்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதுவும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து ஒரு 6 டைம்ஸ் a day வந்து செய்கிறப்போ நல்லா இதில் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். வலியும் வந்து கையில இருந்து கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வந்து ஷோல்டர் லெவலுக்கு வந்து அதுக்கப்புறம் சென்ட்ரலைஸ்டாக வந்து கழுத்தில் மட்டும் வந்து அதுக்கப்புறம் வலி வந்து டோட்டலாக மறைஞ்சிடும். உட்காந்துட்டு இந்த எக்ஸசைஸ் செய்ய முடியாதவங்க வந்து படுத்துக்கிட்டும் செய்யலாம். என்ன ஒன்றுனா இது வந்து நம்ம கட்டிலோட எட்ஜுக்கு வரணும். வந்துட்டு டவல் வந்து கழுத்துக்கடியில் நல்லா வச்சுட்டு தலையை வந்து கீழே நல்லா எக்ஸ்டென்ஷன் பொசிஷனுக்கு இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வரணும்.
நல்ல சப்போர்ட் வந்து டவல் இருக்கணும். இதுவும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து 6 டைம்ஸ் டே பண்ணுறப்போ நல்லாவே வந்து கையிலேருந்து வலி குறைஞ்சிக்கிட்டே வரும். கழுத்தில் லாஸ்ட்டாக சென்ட்ரலைஸ்டாக வந்து பெர்மனண்டாகவே வலி குறைஞ்சிரும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறதுலாம் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். இது வந்து செரிக்கல் டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரூஷனோ இல்லை ஹெர்னியேஷனோ ஆகியிருந்தா இந்த மாதிரியான எக்ஸசைஸ் செய்கிறப்போ கிராஜுவலாக வந்து நம்ம சிம்டமை குறைச்சி இதுலேருந்து நம்ம பெரிய ஆபத்து சர்விக்கல் மைலோமலேசியா வராமல் நம்ம பாதுகாத்து வெளியே வந்துடலாம். பட் கண்டிஷன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிடுச்சு, எக்ஸ்ட்ரூஷன் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு என்ன எக்ஸசைஸும் எந்த இது பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை, வலி குறையல, கை வீக்னஸ் இருக்குது, கால் நடைய வந்து தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னா எங்களோட சென்டரில் எக்ஸசைஸ் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு அந்த கழுத்தில் இருக்க கம்ப்ரெஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் பண்ணுவோம். அந்த நரம்புக்கு ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் போய் அந்த மசில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் வந்து நாங்கள் மேனுவலாகவும் பண்ணுவோம், மெக்கானிக்கலாகவும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷன் குறையறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணுவோம். இந்த மயோஃபேஷியல் ரிலீஸ், சில ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ், இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணி அவங்களுக்கு பெயினை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டதுக்கப்புறம் அந்த கையில் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கிற வலி வந்து குறையும், கை மதப்பாக இருக்கிறது குறையும், கை விரல்கள் கையை வந்து வீக்னஸாக இருக்கிறத வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி பழைய ஃபங்க்ஷன் கொண்டு வருவோம். கால் நடை வந்து தடுமாற்றமாக இருந்ததுன்னா அதுக்கும் வந்து சில எக்ஸசைஸ் மூலயமா அந்த ஸ்டிஃப்னஸை ரிலீஸ் பண்ணி கால் நடையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ப்ராப்பராக நாங்கள் கொண்டு வருவோம். உங்களுக்கு இதை போல் முடியாத சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணி குறையாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். என்னோட நம்பருக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. ட்ரீட்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக முழுக்க ஃபிசியோதெரப்பியில் உங்களுக்கு நாங்கள் வந்து நல்ல நிவாரணம் கொடுக்குறோம். என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இதுலேருந்து உங்களுக்கு முழு நிவாரணம் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கும் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் நார்மலாக செய்கிறதுக்கும் எங்களோட முழு உதவியை வந்து நாங்கள் செய்கிறோம். தேங்க்யூ.